ஒப்பந்தம் கூட தயார். முன் வந்தார்களே ஆனால் 50 லட்சத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு இந்த சூனியர் சவால் இதை மட்டும் செஞ்சிரு, வாதம்லாம் வேணாம், சூனியருக்கு இது வாதம் செஞ்சு கட்டிட்டு வேலையை முடிச்சிருப்போம். நான் கேட்கிறேன், அப்படி இருந்தா முஸ்லீம்ல சூனியக்காரன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? இவனை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்ன? முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய கற்பழிப்புகள், நம்முடைய சொத்துக்கள் சூறையாடுதல், இதான பெரிய பாதிப்பு. மோடிக்கு செய்ய வேண்டியான நீ செஞ்சிருக்க, உனக்கு நீ முஸ்லீம் சொல்லி தான் ஏமாத்திட்டு இருக்கிற மலையாள மந்திரவாதிங்கிறிய, நீ சூனியம் பண்றங்கிற ஆள் என்ன செய்யலாம்? இதை செஞ்சிடலாமா இல்லையா? இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்களா? செய்ய காணாம். ஜார்ஜ் புஷுக்கு செஞ்சாங்களா? ஒபாமாக்கு செஞ்சாங்களா? செய்ய காணாம். அல்ல நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேற சமுதாயத்து சூனியக்காரன் வைக்கிறேன், அவன் நம்ம ஆளுங்களுக்கு தான் செய்யணும் இல்லையா? அவன் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அவன் நமக்கு செய்ய மாட்டேங்கிறான், நம்ம அவனுக்கு செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னா இல்ல. அப்படி இருந்தா ஒவ்வொருத்தரும் ரூபாயை கொண்டு கொடுத்து, ஜெயலலிதா கொண்டு சூனியக்காரன் கொடுத்து இந்த கருணாநிதி வெளியூர் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. அதே மாதிரி அவர் போய் நினைச்சிருக்கலாம், நம்ம உங்களோட குடும்ப பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய லம்பவர் தொகையை கொடுத்து இந்த அம்மா வாய் ஊமையாக்கி விட்டுரு, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாய் திறக்க முடியாம ஆக்கிட்டுச்சுன்னா மக்கள்கிட்ட மெசேஜ் போகாது, நாங்க ஜெயிச்சிருவோம். எவ்வளவு ஈஸியான வழியா இருக்குது. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிக்கலாம் தேர்தலுக்கு, சிம்பிளா போயிருமே. இவனுக்கு கொடுக்குற 50 லட்சம் கதை முடிஞ்சு போயிருமே. ஒரு கோடி, ஒரு தொகுதிக்கே 10 கோடி செலவழிக்கிறாங்களே அபிஷேலா. அப்ப கள்ளத்தனமா அதை விட அதிகம் செலவழிக்கிறானே. இருந்த கண்ணு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் நடக்குமாங்க? அப்படி ஒண்ணு இருந்து மனுஷன் ஏதாவது மந்திரத்தில் அப்படி ஆற்றல் இருந்தா சும்மா விடுவாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை நீங்க விளைவிக்கிறீங்க. இது ஹூத் நபியுடைய விஷயம் 11:55 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னும் கேட்கிறான், தௌராத்துல பனி இஸ்ரவேலுக்கு எல்லாமே ஹலாலா இருந்துச்சு. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஆடு மாடு இருக்குன்னு அதுல உள்ள எல்லா பார்ட்ஸும் ஹலாலா இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா சில பொருள்களை ஹராம் ஆக்கிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்கிறான். புல்லு தாமி காண ஹில்லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல்களுக்கு எல்லா உணவும் ஹலாலாகத்தான் இருந்தது. இவங்களா பின்னாடி ஹராமாக்கிட்டாங்க. புல் நபி நீங்கள் கேளுங்கள், தௌராத், தௌராத்தை கொண்டுட்டு வா. நீ என்ன செய்யணும்? ஹராம் ஆகியிருந்தா உன் வேதம் தௌராத் தானே, நீ வேதம் சோதிச்சு அறிய முடியும்ல. தௌராத்தான ஹலாலாக்கி இருக்க முடியும், தௌராத்தான ஹராமாக்கி இருக்க முடியும். இது ஹராம் அது ஹராம்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறடா. அல்லாஹ் கேட்கிறான், தௌராத், உன் தௌராத்தை கொண்டு வா, பத்துலுகா வாசிச்சு காத்து, இன்குந்தும் சாதிக்கேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் தௌராத்தை கொண்டு வாசித்து காட்டி, இது இந்த வசனத்தில் இது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் இது ஹராம் என்று சொல்லப்பட்டு காட்டலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது எது கேட்கிறான்? சோதிக்க முடிந்தவைகளை சோதிக்கணும், கேள்வி கேட்க முடிந்தவைகளில் கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அது பொய், அது பாத்தில். கேள்வி சரியான நின்று விடுமையானால் இது ஹக்கு. இப்ப இந்த கேள்விக்கு ஆமனால் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆளுகளை சவாலோட யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? சூனியன் சவால் விட்டு செஞ்சுட்டான பண்றது இல்லைங்கிற எப்படி செய்வான்? செத்தவனை பிழைக்க வைக்க வேணாம் ஒருத்தன். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. செத்தவனை பிழைக்க வச்சிருவான்னு ஒருத்தனுக்கு நம்ப முடியுமா? அது எப்படி 100% நம்புறீங்க? அப்படி நம்புங்க. யாரும் சவால் விடுங்க. நீங்க சவால் விடுதல் ஓடி போயிருவான், அந்த கொள்ளுக்கு அறிஞ்சு போயிடும். பெரிய பெரிய மேட்டர் விவாதம்லாம் தேவையில்லை, பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. மனுஷனுக்கு இந்த சக்தி எல்லாம் கொடுக்கவில்லை. அவன் மனுஷன், இந்த மாதிரி ஆற்றல் இருக்கவே இருக்காது எந்த மனுஷனுக்கும். இப்படி நம்பினோமையானால் இது சூனியம் பொய்ன்னு விளைவிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க அல்லாஹ் தெரியாத வணங்குறீங்க, கல்லு மண்ணெல்லாம் கடவுளுங்கிறீங்க. ஒன்னும் செய்ய வேணாம், நீங்க கூப்பிடுங்க. ஒரு கல்லு சிலையை சொல்லி லாத்து மனாத்துன்னு கூப்பிடு, என்னன்னு கேட்கட்டும், வேற ஒன்னும் செய்ய வேணாம். அல்ல என்ன கேட்கிறான்? நீ எதை வணங்குறியோ எதை பிரார்த்தனை அல்ல அப்படி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். அவனை தான் சிலையா செஞ்சு வச்சிருக்கிறீங்க, மனிதர்கள் தான். ஃபதுஊஹும், கூப்பிட்டு பாரு. ஃபல் யஸ்தஜீபு லக்கும், ஒரு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த சோதனையில நிரூபிச்சு காட்டு. இது என்னென்னமோ செய்யுங்கிறியப்பா, பெரிய பெரிய காரியமா செய்ய வேணாம், என்னன்னு கேட்கட்டும், வேற ஒண்ணும் செய்ய வேணாம். கூப்பிடுறீல ஒரு கடவுளை பேர சொல்லி கூப்பிட்டோன்னே என்னப்பா பக்தா இது மட்டும் சொல்லட்டும். அப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்கிறான்? இது 794 இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் பண்ண ஏமாத்தினார்களே ஆனால் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அறிவுபூர்வமான சான்று என்ன? நீ செஞ்சு காட்டு, உலகத்தில் எவனாவது செஞ்சு காட்டு. போஸ்டர் அடிச்சு கூட பேனர் கூட வைக்கலாம். இது ஒரு சவாலாக என்ன செய்யுங்க, இந்த ஊர்ல வேண்டாம் எங்களுக்கு சூனியம் செய்து முடக்கினால் 50 லட்சம் பரிசு இந்த வைங்க. சூனியக்காரர்களுக்கு ஒரு அறைகூவல், மக்களுக்கு வெளிப்படைவாங்களா இல்லையா?
அப்ப நாங்கள் தயார்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்னு பேர் வைங்க. யார் நபரை கேட்டாலும் என் பேரை கூட சொல்லுங்க, இன்னாருக்கு சூனியம் வைங்க சொல்லி என்ன செய்யுங்க போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதன் மூலம் உண்மை வெளிப்படும். கண்டிப்பா சூனியம் பொய் என்பது இன்னும் தெளிவாக மக்களுக்கு தெரிய வரும் என்பதற்காக சொல்றோம். இது ஒரு மேட்டராச்சா. அப்ப சூனியங்கிறது பொய்ங்கிறது ஷிர்க்குங்கிறதுனால அது நம்பக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் நம்புனீங்கன்னு சொன்னா அப்ப குர்ஆன்ல சந்தேகம் வருது. அதனால அந்த ஹதீஸ் நம்பக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டா சொன்னீங்கன்னா அற்புதத்தை வீழ்த்துவது அற்புதம் யூதர்கள்ட்ட இருந்தது என்று சொல்லி ரிசாலத்தில் தூதுத்துவத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக சோதித்து அறியக்கூடிய ஒரு விஷயத்தில் சோதனைக்கு எவனும் முன்வரவில்லை, ஒருவனும் செய்ய தயாராக இல்லை. அவன் நடந்த பிறகு என்ன செய்வான், நான் தான் செஞ்சேன்றான். எப்படி செய்வாங்க கேட்டா வயிற்று வலி வந்துரும்ல, அப்ப என்ன செய்ய முந்தி சொல்லிட்டு சொல்லி பார்ப்போம். இன்னாருக்கு இத்தனாம் தேதி நான் வயிற்று வலி வர வைக்கிறேன், இன்னாருக்கு இத்தனாம் தேதி 2 கண்ணை குருடாக்குறேன் சூனியத்துல, அது மாதிரி செய்யறேன்னு சொல்லிவிட்டு நீ செய்ய. ரொம்ப பெருசா செய்ய வேணாம், என்னை ஊமையாக்கிறேன் ஈஸியா இருமா இல்லையா, வாய் பேச முடியாம ஆக்கிறேன், இப்படி சொல்லிவிட்டு செய்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்ல. ஏதோ நான் இருக்கிறேன், நாளைக்கு திடீர்னு நினைச்சிட்டேன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை கால் உடைஞ்சு போச்சுன்னு வைங்க, இது சொல்லிடுவாங்க நாங்க தான் பத்தியெல்லாம். அதுக்குதான் சவாலை இப்படி சொல்றேன். அதுதான் அல்ல, எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் வரலாம், எப்ப வேணாலும் மௌத்து வரலாம், எப்ப வேணாலும் ஊமையா போயிடலாம், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். சூனியத்தினால எல்லாம் நடக்க முடியாது கிடையாது. அப்ப எப்ப வேணாலும் இது நடக்கலாம் என்று இருக்கிறதுனால இந்த சவால் எப்படி ஏத்துக்கிறேன்னு, ஏதாவது யாருக்காவது நடந்தவன மனுஷன் நடந்துட்டு தான் இருக்கும். நோய் வரத்தான் செய்யும், அப்புறமேல பாதிப்பு ஏற்படுத்தான் செய்யும், வறுமை வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், யாரா இருந்தாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். வந்தவன நான் தான் செஞ்சு கூடாது. எப்படி சொல்லணும், எங்களுக்கு வர வேண்டிய அல்லா நாடிய வந்து கொண்டுதான் இருக்கும். சூனியத்தினால் தான் என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அக்ரிமெண்ட் போட்டு மேடையில் வைத்து நீ என்ன செய்யணும், நீ ஒளிஞ்சு உன்னை யாரும் உனக்கு பாதுகாப்புனாங்க, எங்க மக்களால் உனக்கு எந்த கேடும் வராம நம்ம அதுக்கு அடிச்சிடக்கூடாதுல, அதுக்கு நாங்க கேரண்டி உனக்கு முழு செக்யூரிட்டி நாங்க தரோம், உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு, முக்காடு கூட போட்டு வந்து உட்காந்துக்க, முகம் கூட தெரியாம நினைச்சுக்க, முக்காடு போட்டு கூட உட்காந்துக்க, உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தருகிறோம். எங்க மக்கள் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நீ உன் சூனிய சக்தியை காட்டி நீ வந்து வீழ்த்தி காட்டி சூனிய உண்மை நிரூபிச்சு காட்டிடு. நிரூபிச்சு காட்ட முடியாட்டி வேற என்ன ஆதரவு தேடுறீங்க? சோதித்தறிய வேண்டிய ஒரு விஷயம், சோதித்தறிய தயாரா இல்ல, எவனுமே முன் வர மாட்டேங்கிறான், பல வருடங்களாக சவால் விடுறான், இவனை கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு பிறகு என்ன ஆதரவு உங்களுக்கு வேணும்? இதை நம்புறப்படிய குர்ஆனை ஆராய்ச்சி வேணுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற சாதாரண அறிவை கொஞ்சம் செலவழிச்சா போதுமே. அப்ப சூனியம் பொய் என்பது தெரிஞ்சு போச்சா? இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முந்தைய நபிமார்களும் மக்கள்கிட்ட போய் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தூதர்னு சொல்லும் போது என்ன கேள்வி கேட்டான்? 2 கேள்வி கேட்டான். நீ என்ன சாப்பிடுற? தூதர்ங்கிற எதிர்த்த கேள்வி என்னது? எங்களை மாதிரி சாப்பிடுற, எங்களை மாதிரி குடிக்கிறேன்னு சொன்னான். இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும்ல. அல்லாஹ் என்ன பதில் சொன்னா? ஆமாடான்ட்டான்ல. அது தூதர்னு சொன்னா சாப்பிடுற ஆள் எப்படி தூதரா இருக்க முடியும், குடிக்கிற ஆள் எப்படி தூதரா இருக்கும் கேட்கறான்ல. அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? என்னடா தூதரை பத்தி சொல்லுகிறீர்கள், அவர் சாப்பிடக்கூடியவரா, அவர் என்ன குடிக்கக்கூடியவரா? அப்படி எல்லாம் கேட்கல. ஆமா சாப்பிடத்தான் செய்வாரு, தூதர்னு சாப்பிடத்தான் செய்வாரு. அப்ப இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்யலாத, அதுக்கு ஆன்சர் மறுக்கல. அதை ஏன்டா பொய் சொல்றீங்கன்னு கேட்கல, ஏன்டா அபாண்டமா பழி சுமத்துறீங்க அதெல்லாம் கேட்கல. சாப்பிடுறார்கள் சொன்னத நபிமார்கள் சொன்னா எப்படிலாம் சொன்னான்னு பாருங்களேன். 23, 33 வசனத்திலையும் 25, 7 வசனம், இந்த 2 வசனத்தை எடுத்துக்கிறங்க. 25வது அத்தியாயம் 7, 23வது அத்தியாயத்துல 33. இது என்ன கேட்கிறாங்கன்னா, மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், யாக்குலு தாம் உணவை உண்கிறார், எம்சி ஃபில் அஸ்வாக் கடைவீதிகளுக்கெல்லாம் போறார், இவர் என்ன தூதர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டது அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? ஒமா ஜால்நாஹும் ஜஸதன் லா யாக்குலுன தாம், சாப்பிடாத உடல் அமைப்பு பெற்றவர்களாக ஒரு தூதரை அனுப்பவில்லடா. சாப்பிடதான் செஞ்சாங்க. இது பெரிய இது விமர்சனமா? சாப்பாடுக்கு அப்பாற்பட்டவர் நான் சொன்ன கடவுள்னு சொன்னா, மனிதனை தான் தூதர் அனுப்பி இருக்கிறேன். அப்ப தூதர்கள் சாப்பிட்டார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை மறுக்காம என்ன செய்யறான்? நீங்க சொல்ற கரெக்ட் தான், சாப்பிடதான் செய்யறாங்க, சாப்பிட்டதுனால தூதுத்துவத்துக்கு பாதிப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறான். 21:8 இருக்கிறது. ஒமா அரசல்னா கபல கமினல் முர்சலீன, உமக்கு முன்னல் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் இல்லா அன்னகும் லயாக்குலுன தாம், அவ்வளவு பேரும் சாப்பாடு சாப்பிடுறவர்களாகத்தான் இருந்தார்கள், அப்படி இல்லாமல் ஒருத்தரை அனுப்பியது இல்லை. வயம்சூன ஃபில் அஸ்வாக், அனைவரும் கடை வீதியில் நடமாடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள், ஒருத்தர் கூட இப்படி இல்லாம தூதரம் அனுப்புனதே இல்லை.
பசியை எடுக்காதவராக, தாகமே எடுக்காதவராக, தண்ணியை குடிக்காதவராக, சோறை திங்காதவராக, அப்படியான ஒருத்தரை நம்ம என்ன செய்யற தூதராக அனுப்பவில்லை என்று 25வது அத்தியாயம் 20 வசனத்தில் சொல்கிறான். அப்ப சாப்பிடுகிறார்கள் ஒரு விமர்சனம் சொல்லும் பொழுது அவன் விமர்சனம் கரெக்ட். சாப்பிடுற உண்மைதானே, அதுல என்ன வளர்க்கிறான்ல, சாப்பிட தப்ப செய்யறாங்க, அதனால எதுக்கு தூதுத்துவம் பாதிக்கப்படுதுன்னு கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா இது நமக்கு தான் பாயிண்ட். அல்லாஹ் என்ன பண்றான், சாப்பிடுறது அவனா சொல்லி சாப்பிடுறது என்னடா விளங்குது, கடவுள் இல்லைன்னு விளங்கிறா. அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுளுங்கிறாங்கல்ல, ஈசா நபியையும் அவங்க தாயாரையும் என்ன செய்யறாங்க, கடவுள்னு சிலர் வணங்குறாங்க. அவங்களுக்கு பத்தி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறாங்கன்னா, கானா யகுலானித்தான், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உங்கள் கைபுணம் பையனுலகமுல் ஆயாத், இவர்களுக்கு எப்படி சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். சும்மல்லர் அண்ணாயுபுக்கும், எப்படி இவர்கள் திசை திருப்பப்படுகிறார் என்று பாரு. ஈசாவை கடவுளுங்கிறான், அவங்க அம்மாவை கடவுளுங்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா எல்லாம் கேட்கிறான். சாப்பிட்டார்கள் என்று சொன்ன பிறகு எப்படி கடவுளுங்கிறீங்க? அப்ப சாப்பிட்டார்கள் ஆக்குனது எதுக்கு தான், கடவுள் ஆக்கிடக்கூடாது, வேணும்னு செய்யறான். நினைச்சாங்க சாப்பிடாத ஒரு ஆளை தூதர் அனுப்ப முடியாதா? அந்த மலக்கம் வந்து சாப்பிடாம எல்லாம் படைச்ச மாதிரி ஒரு மனிதர்ல ஒரு ஆள் எல்லாம் மாத்திர முடியாதா? நினைச்சா சாப்பிடாத அனுப்ப முடியும். அல்லாஹ் எதுக்கு செய்யறான், சாப்பிடாம அனுப்பிவிட்டா. நீங்க தூதருங்க மாட்டீங்க அல்லான்றீங்க. சாப்பிடாத ஒரு ஆளா உலகத்துக்கு தூதரா வந்து உங்கள இருந்து எல்லா வகையும் டிஃபரெண்டா இருந்தான்னு வைங்க. அவர் வாழும் போது அவர் கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாரு. அவர் மூத்தா போன பண்ணிடுவீங்க, அவர் கடவுள் இங்கவே மாட்டாரு, உங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுள் ஆக்கிடுவீங்க. வேணும்னு செஞ்சாங்க அல்லாஹ். அப்ப சாப்பிடுறார்கள் என்கிற ஒரு விமர்சனத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யல, மறுப்பு சொல்லல. ஆமா சாப்பிடதான் செஞ்சாங்க. அது மாதிரி மனிதர்னு சொன்னாங்க. எங்களை போல மனிதர், எல்லா வகை நோய் வருது, நொடி வருது, ஆசை வருது, எல்லாத்திலும் எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. மனிதர் என்று ரசூல்மார்களை நபிமார்களை சொன்ன வசனங்களை 11:27, 14:10, 17:94, 21:3, 23:24, 23:33, 23:47 இந்த வசனங்கள்லாம் இருக்கிறது. 26:154, 26:186, 36:15, 54:24, 64:6 இவ்வளவு வசனங்கள்லையும் தூதர்களை மனுஷன் இருக்காங்க. தூதர்கள் போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷன் தான், நாங்கள் மனுஷன் தானேட்டாங்க. உன்னை எப்படி தூதர்னு ஏத்துக்கிறதுங்கிறாங்க. அல்லாஹ் என்ன யாரை பார்த்து மனுஷன் ஒன்னும் கேட்கல. கோவம் வரலையே, கரெக்டா தான் சொல்றாங்க. சாப்பிடறாருன்னு சொல்லும்போது அல்லாஹ் கோவம் வரலையே, கரெக்டா சொல்றாங்க. மனிதர்னு சொன்னாங்க, அல்லாஹ் கோவம் வரலையே, கரெக்ட் தான். மனுஷன் தான்ப்பா, மனுஷன் தான் தூதர் அனுப்ப முடியும். நீ மனுஷனை பிடிச்சி மனுஷன் எனக்கு கோவம் வருமா? அப்படி நல்லா என்ன செய்யல, எந்த கோபம் காட்டல. அல்லாஹ் என்ன செய்யறான், அதை எடுத்து காட்டுறான். காலத்துலகும் ருசுலுகும், அவர் மனிதர்னு சொன்ன ரசூல்மார்கள் போய் சொல்றாங்க, இன்னகும் இல்லா பஷர்னு இருக்கும், நாங்க உங்களுக்கு மனுஷன் தான்ப்பா. அவனே மனுஷங்கிறான், நீங்க மனுஷன் தானே. இவங்க என்ன செய்யறாங்க, அவன் மனுஷன் தான். என்ன இருக்கு? அப்ப பதில் என்ன வருது, மனிதர்கள் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கோபம் வரவில்லை, ரசூல்மார்கள் அதை மறுக்கவில்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லு. குல் சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கேனே தவிர நான் அல்லாஹ் இருக்கலப்பா. இதெல்லாம் 14, 11, 17, 93, 18, 110 இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுது அவங்க சாப்பிடுறாங்க என்பதை காரணம் காட்டி மறுத்தான். அல்லாஹ் அந்த காரணத்தை சொன்னால் அது கோவப்படல. ஆமா சாப்பிடத்தான் செஞ்சாங்க, சாப்பிடுவதால் தூதுத்துவம் பாதிக்காதுன்னு மனிதர் என்று சொன்னார்கள். அதே அல்ல மனுஷன் தான். இப்ப அதனால என்னங்கிற, மனிதன் மனுஷன் தூதர வரக்கூடாதா என்றுதான் நல்லா பதில் சொன்னானே தவிர எப்படிடா மனுஷன் சொல்ல போச்சு தூதர, எப்படி சாப்பிடாரு சொல்ல போச்சுன்னு கேட்கல. அதே நேரத்தில் நபிமார்களை சூனிய வைக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். மனிதர்னு சொல்லுவோம் எல்லாம் கோவம் வரல, சாப்பிடாருன்னு சொல்லுவோம் எல்லாம் கோவம் வரல. நபிமார்கள் போய் சொல்லும் பொழுது அவருக்கு என்ன புது விஷயம் சொல்றாருல, சொர்க்கம் இருக்குங்கிறாரு, இல்லாதவன இருக்குங்கிறாரு. நடப்பான இல்லையா, அவன் பார்க்காதவன சொர்க்குங்கிற நரகுங்கிறாரு, மலக்குங்கிறாரு, ஜின்னுங்கிறாரு, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இவருக்கு அவன் என்ன நம்பியிருந்தா, சூனியன் ஒண்ணு இருக்குது, வசியன் ஒண்ணு இருக்குது, அதுல ஆளை மயக்கப்பட்டு இவர் உலகி கொண்டிருக்கிற நல்லா தான். இவரு வேணும்னு போய் சொல்லல, நபிமார்கள் வேணும்னு போய் சொல்லல. அவங்க நினைச்சது ஆள் நல்லா தான், உண்மைதான் சொல்லிட்டு இருந்தாரு. மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்சா என்ன செய்யறாரு, அல்லாட்டம் செய்து வருதுங்கிறாரு, மறுமைங்கிறாரு, சொர்க்கங்கிறாரு, நரகங்கிறாரு, செத்தவனை பிழைக்கலாங்கிறாரு, என்னென்னமோ மேலாதிக்கு போனங்கிறாரு. இப்படி எல்லாம் வச்சு